ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மறுபடியுமாக அன்பு வாழ்த்துக்கள் கூறி மற்றும் ஒரு விண்ணொளி நிகழ்ச்சிக்கு அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே? மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நல்லது, இந்த நிகழ்ச்சியை நம் ஆண்டோடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமங்கள் பரலோக தகப்பனே, நிச்சயமாக இன்றும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட உறவாட காத்திருக்கிறீர்கள். இதோ என்னோடு கூட இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் சந்திப்பதற்காக காத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர்கள் ஆவலோடு கூட காத்திருக்கின்றார்களே. ஆகையினாலே தகப்பனே, அவர்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி அவர்களை பலப்படுத்தி, அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்களை ஆறுதல் படுத்தி, அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கூட சொல்லி அவர்களை வழி அனுப்ப நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆகையினாலே பரம தகப்பனே, நாங்கள் இந்த நேரத்தில் முற்றிலுமாக எங்களோடு கூட எங்களுடைய ஆண்டவர் இடைப்பட போகிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் உங்களை துதித்து உங்களை ஸ்தோத்தரித்து உங்களுக்கு முன்பாக காணப்படுகிறோம். ஆகவே இந்த நேரத்தை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. எல்லாவற்றையும் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே ஏறெடுத்து நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமன்பு சகோதர சகோதரிகளை வாழமை போல ஒரு பாடலோடு கூட நாம் தொடருவோம். வருத்தத்துடனே பாருங்கள் சுமப்போர் வாருங்கள் என்கின்றாரே. வளமான வாழ்வை அருளுவேன் என்று வாக்குகள் தருகின்றாரே. வருத்தத்துடனே பாருங்கள் சுமப்போர் வாருங்கள் என்கின்றாரே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டால் கருத்தோடு அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டால் கருத்தோடு அவர் உன்னை ஆதரிப்பார். சுமைகளை நீக்கி விடுவிக்கும் தெய்வம் சுமந்துன்னை என்றும் நடத்திடுவாரே. சுமைகளை நீக்கி விடுவிக்கும் தெய்வம் சுமந்துன்னை என்றும் நடத்திடுவாரே. வருத்தத்துடனே பாருங்கள் சுமப்போர் வாருங்கள் என்கின்றாரே. கழுகினை போலே தம் சிறகினிலே, தகப்பனை போலே தம் தோள்களிலே, கழுகினை போலே தம் சிறகினிலே, தகப்பனை போலே தம் தோள்களிலே, மேய்ப்பனை போலே கரங்களில் ஏந்தி தாயவள் போலமை தேற்றிடுவாரே. மேய்ப்பனை போலே கரங்களில் ஏந்தி தாயவள் போலமை தேற்றிடுவாரே. வருத்தத்துடனே பாருங்கள் சுமப்போர் வாருங்கள் என்கின்றாரே. பாவங்கள் சுமை போல வருத்தும் போது, நோய்களும் சுமையாக வாட்டும் போது, பாவ
பாவங்கள் சுமை போல வருத்தும் போது, நோய்களும் சுமையாக வாட்டும் போது, கவலைகள் சுமையாய் நெருக்கிடும் போது, கரங்களில் சுமந்துன்னை தாங்கிடுவாரே. கவலைகள் சுமையாய் நெருக்கிடும் போது, கரங்களில் சுமந்துன்னை தாங்கிடுவாரே. வருத்தத்துடனே பாருங்கள் சுமப்போர் பாருங்கள் என்கின்றாரே. வளமான வாழ்வை அருளுவேன் என்று வாக்குகள் தருகின்றாரே. வருத்தத்துடனே பாருங்கள் சுமப்போர் வாருங்கள் என்கின்றாரே. ஆமன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை சுமக்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய காரியங்களையும் அவர் சுமக்கின்ற ஒரு ஆண்டவர். குறிப்பாக நம்முடைய சாபத்தை அவர் சிலுவை மரத்திலே தூக்கி சுமந்து தீர்த்து விட்டார் என்பதாக கலாத்தியர் 3:13 நாம் பார்க்கின்றோம் அல்லவா? ஆகவே அவர் சுமந்து தீர்த்து விட்டபடினாலே அந்த காரியங்கள், குறிப்பாக சாபம், நம்மை தொடர வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த நாட்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்து மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே அவர் என்றென்றுமாக உயிரோடு வாழ்ந்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அதைத்தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதாவது இன்றும் கூட உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான ஒரு அனுபவத்துக்கூடாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களோ நான் அறியேன். ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒன்றை மாத்திரம் நான் உறுதியாக கூற விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு இந்த வேத புத்தகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே அவர் என்றென்றுமாக நம்மோடு இருப்பதற்காகவே அவர் உயிரோடு எழுந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக உபாகமம் 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே அவர் நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கின்றவர் என்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றார். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கின்ற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன் தெரியுமா? ஆம், நம்மோடு கூட உறவாடி நம்மோடு கூட அவர் தம்முடைய சித்தங்களை நமக்கு வெளிப்படுத்தி தான் இருக்கிறேன், துணை நிற்கின்றேன் என்பதையெல்லாம் நமக்கு உறுதிப்படுத்தி அவருடைய நம்பிக்கையோடு கூட, அவர் மீது நாம் வைக்கின்ற நம்பிக்கையோடு கூட நாம் முன்னோக்கி போகத்தக்கதாக அவர் நம்மோடு கூட இருப்பதாக நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்கள் கலக்கம் அடைய வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவராகிய இயேசு உயிரோடு உங்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறவராக காணப்படுகின்றார். அவரோடு கூட நீங்கள் உறவாடலாம். உங்களுடைய தேவைகளை அவருக்கு நீங்கள் சொல்லலாம். அவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்ய அவர் காத்திருக்கின்றார். உண்மையில் அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார் என்பதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அதனால தான் சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார் என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நிச்சயமாக நாம் வெற்றியாய் வாழ்ந்திருப்பதற்கு என்னென்ன செய்யப்பட வேண்டுமோ அதை அவர் ஏற்கனவே நமக்காக செய்து முடித்திருக்கின்றார். ஆகினாலே அவர் செய்து முடித்த கிரியையில நான் நம்பிக்கை வைத்து நம்முடைய ஒவ்வொரு தேவையின் நடுவிலையும் இந்த காரியத்தை என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக செய்து முடிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை அருளி செய்திருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக நான் தோற்று போவதில்லை, எனக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லிக்கொண்டு நாம் முன்னோக்கி போகலாம். சரி, இன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே அல்லது உயிரோடு கூட அவர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே என்னென்ன நன்மைகள் நமக்கு உண்டு என்பதை குறித்து சில காரியங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். குறிப்பாக அங்கே எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு அவர் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று அங்கே நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை, அதாவது நம்மை, தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதாக இங்கே நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றபடினாலே
அவர் நம்மை ஏதோ ஒரு நாள் ரட்சித்து விட்டு நம்மை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு விட்டு அதற்கு பிறகு அப்படியே அவர் கைவிட்டு விட போகிறதில்லை. அவர் தொடர்ந்தும் கடைசி வரைக்கும் நம்மை ஏற்று நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். முற்றுமுடிய நம்மை பாதுகாத்து நம்மை காப்பாற்றி ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதாக அங்கே நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே கூட 10ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்கிய பின் அவர் தொடர்ந்தும் அதுக்கு பின்னரும் அவருடைய ஜீவனாலே நம்மை ரட்சித்து கொண்டிருப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்ற ஒரு வாக்கு தத்தத்தை அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் ரட்சித்த பின்னரும் நம்மை தம்முடைய பிள்ளையாக மாற்றிய பின்னரும் தொடர்ந்து நம்மை தம்முடைய ஜீவனாலே தம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே அவர் நம்மை தொடர்ந்தும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகின்றது. ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் உங்களை குறித்து உங்களுடைய வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமானபடி வாழ முடியாமல் போராடினவர்களாய் நீங்கள் காணப்படலாம். பல காரியங்களை எப்படி செய்வது என்று தெரியாமல் தடுமாற்றம் உடையவர்களாய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு உதவி செய்யத்தான் உயிரோடு கூட வந்தேன். ஆகவே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன். நீ என்னை நோக்கி பார், என்னுடைய உதவியை நம்பி இரு என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து கூறுகின்றார். அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, அவரை நோக்கி நாம் பார்க்கின்ற வேளையிலே அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தபடியே அவர் உயிருள்ளவராய் இருக்கின்றபடியால் முற்றுமுடிய நம்மை அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பது மிகவும் ஒரு திட்டமான ஒரு தீர்க்கமான ஒரு காரியமாக அது காணப்படுகின்றது. சரி, தொடர்ந்து இன்னும் ஒரு காரியத்தை இப்படி நாம் பார்ப்போம். அதாவது அதே எபிரேயர் 7:25 இன்னும் ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கின்றார் என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், அவர் மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் உயிரோடு இருக்கின்றாராம். ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே பாருங்கள், நமக்காக வேண்டுதல் செய்வதற்கு அந்த ஆண்டவராகிய இயேசு காத்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இது மிகவும் நிச்சயமாகவே ஒரு உற்சாகமூட்டுகின்ற ஒரு சத்தியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அநேக தடைகளிலே நாம் ஜெபிக்க முடியாமல் போராடி இருக்கின்றோம் அல்லவா? சில நேரங்களிலே ஆண்டோடைய பாதத்திலே வருவோம், ஆனாலும் கூட ஜெபிக்க முடியாதபடிக்கு ஒரே மனக்குழப்பம், ஒரே போராட்டம். ஆகவே அந்த விதமான வேளைகளில் எல்லாம் நாம் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவராகிய இயேசுவே, நீங்கள் தானே எனக்காக வேண்டுதல் செய்வதற்காக அங்கே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே நான் உங்களை நம்புகிறேன். எனக்காக வேண்டுதல் செய்யுங்களப்பா. என்னுடைய தேவை நிமித்தமாக நீங்கள் பிதாவினிடத்திலே எனக்காக வேண்டுதல் செய்ய என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்காக வேண்டுதல் செய்ய அவர் காத்திருக்கின்றார் என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வாக்கு தத்துவம் மீண்டும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலேயும் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, அதற்காகவே அவர் எழுந்தும் இருக்கின்றார் என்பதாக அங்கே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அருமையான சகோதர சகோதரிகளே, எப்பொழுதுமே 2 இடத்திலே நமக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குமானால் அது உறுதி செய்யப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் என்பதை நாம் அங்கே அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகினாலே நிச்சயமாக ஆண்டவராக இயேசு எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை நீங்கள் நோக்கி பார்க்கின்ற வேளையிலே அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் பிதாவினிடத்திலே சொல்லி உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கின்றது. அவர் எனக்காக வேண்டுதல் செய்வார் தானே, ஆகவே நான் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி வாழ முடியாது. அவருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்திலே அவர் உங்களுக்காக உங்களை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்பொழுது அவர் உங்கள் சார்பாக பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்வார் என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். சரி, 3ஆவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள். இங்கே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பதினாலே நமக்கு என்ன பலன் என்பதை மிகவும் அழகாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
அங்கே யோவான் என்ற பக்தன் இந்த காரியத்தை எழுதுவதை நாம் அங்கே பார்க்கின்றோம். அதாவது அவருக்கு அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி அங்கே ஒரு முக்கியமான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த பக்தனுக்கு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த வாக்குத்தத்தம் இன்று நமக்கும் உரிய வாக்குத்தத்தமாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு என்னவெல்லாம் தம்முடைய பக்தருக்கூடாக வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அது நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்தங்களாக காணப்படுகின்றது. ஆகினாலே நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தம் நமக்கும் உரியது என்று நான் நம்புகின்றேன். அங்கே என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே யோவானை பார்த்து இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், பயப்படாதே, இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்பதாக அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். அதாவது இங்கே பக்தன் யோவான் மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமையிலே காணப்படுகின்றார். ஆண்டவராகிய இயேசுவுக்காக அவர் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது பத்மு தீவிலே அவர் இப்பொழுது சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் செய்த தவறு எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை குறித்து அநேகருக்கு அறிவிக்கின்ற பணியிலே அவர் ஈடுபட்டிருந்தார். ஆகவே அந்த பணி நிமித்தமாகத்தான் இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு இவ்விதமான ஒரு தண்டனையை இப்பொழுது அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே பாருங்கள், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் அவருக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆம் மகனே, நீ எனக்காகத்தானே நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அநேகருக்கு அறிவித்ததினாலே தானே இன்றைக்கு நீ வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே பயப்படாதே, நீ அறிவித்த வண்ணமாகவே அதே உயிரோடு இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு, இதோ நான் உனக்கு உதவி செய்ய நான் காத்திருக்கின்றேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே என்று அவனுக்கு அதை உணர்த்துவதற்காக அந்த வழியில் அந்த வாக்குத்தத்தத்தை இந்த பக்தனுக்கு அவர் கூறுகின்றார் என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அந்த வசனத்திலே, விசேஷமாக 18ஆம் வசனத்திலே, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன் என்றும் ஆண்டவர் அங்கே வாக்குத்தத்தம் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பக்தன் யோவானை மரண பயம் ஆட்கொண்டிருந்திருக்கலாம். ஆகவே ஆண்டவர் அவனை பார்த்து கூறுகிறார், பயப்படாதே, அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் என்னிடத்தில் தான் இருக்கின்றது என்று சொல்லி அவனை பலப்படுத்தி உற்சாகப்படுத்துவதை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாயிருக்கிறது. பாருங்கள், இதே விதமான ஒரு காரியத்தை தானே சங்கீதம் 23:4 கூட தாவீது பக்தன் கூறுகின்றார். அதாவது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதாக அவன் அங்கே பாடியிருக்கிறான். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் தான் இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை உண்டு. அதாவது இப்படிப்பட்ட வேதனை கூடாக போய்கொண்டிருந்த வேத பக்தர்களின் வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு இடைப்பட்டு நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அங்கே வாக்குத்தத்தம் கொடுத்தது போல இன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் இருப்பதாக நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். காரணம் என்ன தெரியுமா? ஆம், அவர் மரித்து அப்படி அழிந்து போன தெய்வம் அல்ல, அவர் மறுபடியுமாக உயிரோடு எழுந்து வந்து என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். காரணம் என்ன? ஆம், நமக்கு துணை செய்வதற்காகத்தான். அதாவது அவர் உயிரோடு இருக்கின்றார் என்ற அந்த நிச்சயத்தினாலே இன்று நாம் உறுதியாக அவர் மீது நம்பிக்கை வைக்கலாம். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் காணாமல் போக மாட்டார். அவர் நிச்சயமாக நம்மை காண்கிற தேவனாக இருக்கின்றபடியால் நாம் நம்பிக்கையோடு கூட முன்னோக்கி போகலாம். ஆகையினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன தேவையோடு இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அதை பார்த்து அறிகிற வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு உயிரோடு கூட காணப்படுகின்றார். ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார்க்கலாம். ஏனென்றால் உயிரோடு இருக்கிறவருக்கு நம்முடைய வேதனை தெரியாமல் போய்விடுமா? ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, அவரை நம்பி அவரிடத்தில் உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்ற வழியிலே அவர் பொறுப்படுத்தி உங்களை நடத்துவார். ஆகவே ஒரு பாடலை நாம் கேட்க போகின்றோம். அந்த பாடலுக்கு பின் நான் ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் சார்பாக நோக்கி பார்க்கின்ற வழியிலே நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்
இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணுமாவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமன்பு சகோதர சகோதரிகளே, அவர் தம்முடைய செட்டையின் மறைவிலே நம்மை அடைக்கலமாக கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கின்றார். அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடிக்கொள்கிற ஒரு தெய்வம். ஆகையினாலே அந்த ஆண்டவராகிய இயேசுவை நம்பி நாம் அவரிடத்திலே வரலாம். காரணம் என்ன? அவர் உயிரோடு இருக்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். உயிர் தெழுந்து வந்ததே நமக்காகத்தான். ஆகவே நாம் எவ்வளவு நம்பிக்கையோடு கூட அவரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விடலாம் அல்லவா? ஆகவே ஒப்பு கொடுத்து நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? ஆம், எங்கள் பரலோக தகப்பனே, ஐயா, இதோ இந்த வேளையிலே எங்களை உங்களுடைய சிறகுகளின் கீழே நீங்கள் அடைக்கலம் கொண்டிருக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக அப்பா, இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையின் நடுவிலையும் அவர்கள் எவ்விதமான தேவையோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்த வண்ணமாக இருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் உயிரோடு இருக்கின்ற ஒரு ஆண்டவர்.
ஆகினாலே பரம தகப்பனே, இதோ அவர்களை பலப்படுத்துகின்ற ஒருவராயிருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். குறிப்பாக அப்பா, இதோ இந்த வேளையிலே அவள் ஒருவேளை அப்பா என்னை கடைசி வரைக்கும் என்னுடைய ஆண்டவராகி இயேசு கைவிடாமல் நடத்துவாரா என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட காணப்படுவார்களானால் எவ்வளவு அழகாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீர்கள். அங்கே பிலிப்பியர் 1:5 கூட நீங்கள் சொன்னீர்கள், உங்களிலே நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஐயா. ஆகினாலே பரம தகப்பனே, இதோ இந்த அடியார்கள் நம்பட்டும். ஆம், என்னை பொறுப்படுத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரிடத்திலே நான் ஒப்பு கொடுத்தபடியால் அவர் எனக்கு உண்மையாயிருப்பார். நான் ஒருவேளை தவறி போய்விடலாம், ஆனால் அவர் தவற முடியுமா என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே ஐயா, இந்த அடியார்கள் இந்த நேரத்திலே தங்களை முழுவதுமாக உங்களுக்கு ஒப்பு கொடுக்கட்டும். அது மாத்திரமல்ல பரம தகப்பனே, ஒருவேளை அநேகர் தங்களால் ஜெபிக்க முடியாதபடிக்கு கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமையா, உங்களுடைய சமூகத்திலே வருகிறார்கள், ஆனால் கண்ணீர் விட்டு அழுது கொண்டுதான் அவர்களால் இருக்க முடிகின்றது, ஆனால் ஜெபிக்க முடியவில்லை. ஆனால் பரம தகப்பனே, அவர்களின் வேதனையை அறிந்த நீங்கள் அவர்களுக்காக இந்த நேரத்திலே மன்றாட ஜெபிக்க வேண்டுதல் செய்ய காத்திருப்பதற்காக நன்றி பரம தகப்பனே. இது எங்களை எவ்வளவாய் பலப்படுத்துகின்றது. என்னாலே மன்றாட முடியாவிட்டாலும், என்னாலே வேண்டுதல் செய்ய முடியாவிட்டாலும், என்னுடைய ஆண்டவராக இயேசு என் சார்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் எவ்வளவாய் பலனடையக்கூடியதாக இருக்கிறது ஐயா. அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அது மாத்திரமா தகப்பனே, பக்தன் யோவானை போல ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கையிலே பயங்கரமான வேதனை ஐயா, ஒருவேளை சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பா, அன்றைக்கு நீங்கள் அந்த யோவானுக்கு உங்களை நீங்கள் தரிசனமாக்கி அப்பா, அவனுக்கு நீங்கள் உங்களை வெளிப்படுத்தி அப்பா தகப்பனே ஐயா, நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி அந்த அடியானை நீங்கள் பலப்படுத்தினது போலவே இதோ இந்த அடியார்களையும் இந்த நேரத்திலே உங்களால் பலப்படுத்த முடியும் ஐயா. ஆம் பரம தகப்பனே, இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி எங்களை பலப்படுத்துகிற தயவுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. பயத்தோடு காணப்பட்ட சகோதரர்கள் இதோ இந்த நிமிஷம் முதலாய் ஆம், என்னுடைய ஆண்டவராக இயேசு எனக்கு சொல்லுகின்றார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி, ஆகவே அவருடைய வார்த்தையை நம்பி நான் அவருக்கு என்னை முழுவதுமாய் ஒப்புக்கொடு விட்டு நான் அவருக்குள் கடிகூற போகிறேன், அவருக்குள் இளைப்பாற போகிறேன், அவருக்குள் நான் மகிழ்ந்திருக்க போகிறேன் என்று சொல்லி இதோ இந்த அடியார்கள் இந்த நேரத்தில் தங்களை முழுவதுமாய் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் தாமே அவர்களுக்கு பலன் கொடுக்கின்ற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஐயா. பொறுப்படுத்த தயவுக்காக நன்றி பிதாவே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே இந்த காரியங்கள் யாவற்றையும் ஏறெடுத்து நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளை, மீண்டும் அடுத்த விண்ணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிற வரையிலே மறவாதீர்கள், உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறிக்கொண்டு நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொள்கின்றேன்.